ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக அப்படின்னா, எல்லாரும் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ 2 நாளா வெயிட் பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட்டா நம்ம வந்து ஒரு வழியா ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ வரப்போற குரூப் 4 எக்ஸாம் 2025 வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்மளுடைய பேட்ஜுக்கான ஷெட்யூல் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? இந்த வீடியோல. ஸோ ஷெட்யூல் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், ஸோ என்னென்னலாம் நம்ம வந்து பேட்ஜில் கொடுக்க போறோம், பேட்ஜோட பேமெண்ட் எவ்வளோ, பேமெண்ட் மெத்தட் என்ன, என்னைக்கு வந்து லாஸ்ட் டேட்டு, எப்போலேருந்து பேட்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபுல் ஓவர்வியூ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் தப்பாக எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கலாம். ஸோ கவனமாக தயவு செஞ்சு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? என்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரியும். ஸோ கடைசி வரைக்கும் இதை தெளிவாக பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம 3 வகையான ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? ஒன்று வந்து மந்த்துக்கான ஷெட்யூல். ஸோ இப்போ மொத்தமாக வந்து நம்ம 5 மாதம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 மாதம் ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஷெட்யூல் 1. அடுத்த 2வது ஷெட்யூல் வந்து வீக்லி ஷெட்யூல் வந்து நம்ம கொடுப்போம். இது வந்து பேட்ஜில் வந்து நம்ம வாரத்துக்கு, ஸோ இந்த வாரத்துக்கு எப்பப்போ என்னென்ன கிளாஸஸ் இருக்குது, என்னென்ன டைமிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெட்யூல். சரியா? ஸோ அந்த ஷெட்யூல் வந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைம் டேபிள் மாதிரி நம்ம எப்போ வந்து என்ன கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல். சரியா? அதுக்கப்புறம் டெய்லி ஷெட்யூல். சரியா? டெய்லி வந்து நம்மளோட பேட்சில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெய்லி என்னென்ன டைமிங்கில் என்னென்ன வீடியோஸ் வந்து வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல். சரியா? ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் வந்து 3 ஷெட்யூல் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 3 ஷெட்யூலில் என்னென்ன கொடுத்துருக்கோம், எப்படி எப்படி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட். இப்போ இன்னைக்கு 12/2/2025 இன்னைக்கு தான் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறோம். சரியா? ஸோ இதோட லாஸ்ட் டேட் எப்போ, நீங்கள் எப்போ வரைக்கும் இந்த பேட்சில் சேரலாம் அப்படின்னா, வர 16/2/2025 வர சனிக்கிழமை வரைக்கும். சரியா? ஸோ 16/2/2025 வரைக்கும் நீங்கள் இந்த பேட்சில் வந்து சேரலாம். இதோட ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ₹100. சரியா? ஸோ வெறும் வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ₹100 மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஏன் வந்து நம்ம இந்த ₹100 வச்சோம் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்க்காதவங்க லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ரெக்யூர் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அதுக்காகவும் இன்னொன்று நம்மளுக்கு ஒரு உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். எங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். சரியா? ஸோ இப்போ ₹100 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து இல்ல. சரியா? இப்போ நீங்க வந்து ஒரு படத்துக்கு போனா கூட நம்ம ஒரு டிக்கெட் கூட நீங்க வந்து ₹100 வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அதுக்காக நீங்க எல்லாருமே வந்து படத்துக்கு போறீங்க அந்த மாரி நான் சொல்லல. கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி வந்து ஒரு ₹100 அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பை மாத்த போற விஷயம். சரியா? இது 1. அதனால வந்து இத வந்து நீங்க நல்லா வந்து மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கும் நம்ம வந்து காசு கட்டியிருக்கோம். இத வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். கடைசி வரைக்கும் நம்ம தொடர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். எங்களுக்கும் நம்ம வந்து அவங்கள்ட்ட பேமெண்ட் வாங்கியிருக்கோம். ஸோ விடாம அவங்களுக்கு வந்து கரெக்ட்டா நம்மளுக்கு எல்லாமே வந்து கைட் பண்ணி நம்மளுக்கு அவங்கள வந்து சக்சஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிரியேட் ஆகும். சரியா? ஸோ அது ஒரு காரணம் இந்த அமௌண்ட் வச்சதுக்கு. ஸோ இது வந்து இந்த ரீசன் தான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபீ டீட்டெயில்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏபிள்டு பெர்சனா இருக்கீங்க நீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஃபீஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேட்ச் ஃபீஸ் ₹100 கிடையாது. நீங்க ஏபிள்டு பெர்சனா இருந்தீங்க அப்படின்னா, கீழ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. நாங்க லிங்க் அனுப்புறோம். நீங்க டைரக்ட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அமௌண்ட் அனுப்புறது எப்படின்னா, கீழ நம்ம ஜிபே நம்பர் குடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் வந்து குடுத்துருக்கோம். அந்த ஜிபே நம்பருக்கு நீங்க ₹100 சென்ட் பண்ணிட்டு, அந்த ஸ்கிரீன்ஷாட்ட மட்டும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர், இன்னொரு நம்பர் வந்து அதே டிஸ்கிரிப்ஷன்ல இன்னொரு நம்பர் குடுத்துருப்போம் வாட்ஸ்அப் நம்பர்ன்னு. அந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட்ட சென்ட் பண்ணுங்க. நாங்க கூகுள் ஃபார்ம் ஒண்ணு அனுப்புவோம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு. அத ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து வந்து பேட்ஜுக்கான டெலகிராம் லிங்க் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அதுல நீங்க உள்ள சேர்ந்துட்டீங்க அப்படின்னா, அதுல தான் நம்ம இப்ப அடுத்து என்னென்னலாம் சொல்லப் போறோமோ, அது எல்லாத்தையும் பண்ண போறோம். ஸோ இப்ப யாரும் வந்து நீங்க சேர வேணாம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த பேட்ஜ் நாங்க கொண்டு போறோம், என்னென்ன இது மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, உங்களுக்கு புடிச்சிருந்தா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்தா மட்டும் சேர்ந்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னா வந்து நம்ம லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து எடுக்க போறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்மள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு நம்ம எய்ம் பண்ண நம்பருக்கு ஒரு 75% ஸ்டூடண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. ஆல்ரெடி நம்ம 2 நாள் முன்னாடி போட்ட வீடியோக்கே வந்து ஒரு 75% ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 25% கிட்ட தான் வேக்கன்ட் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு யார் யாருக்கு வந்து இது வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டியூரேஷன் வந்து இதுக்கு 5 மாசம். மீடியம் வந்து தமிழ் மீடியம். சரியா? கொஸ்டின்ஸ் வந்து பைலாங்குவல்ல இருக்கும். சரியா? எல்லா டெஸ்ட் கொஸ்டினுமே வந்து ஜிஎஸ்க்கும் மேக்ஸுக்கும் வந்து
வந்து பைலிங்குவல்ல இருக்கும். 2 லாங்குவேஜ்லயுமே இருக்கும். தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். நம்ம நடத்துற கிளாஸஸ் வந்து தமிழ்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து பேட்ச் வந்து என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா, கரெக்ட்டா 17/2/2025 அன்னைக்கு ஆரம்பிக்குது. சரியா? அடுத்த மண்டே வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வர சண்டே வரைக்கும் உங்களுக்கான அப்ளிகேஷன் டைம் வந்து இருக்கு. அட்மிஷன் டைம் வந்து உங்களுக்கு வர சண்டே வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ இதில மொத்தம் வந்து நம்ம 30 ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்க்க போறோம். சரி, ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, 200 மார்க்குக்கு சரியா? 100 மார்க் வந்து தமிழ் இருக்கும். 25 மார்க்குக்கு வந்து மேத்ஸ் இருக்கும். 75 மார்க்குக்கு வந்து ஜிஎஸ் இருக்கும். சரியா? ஸோ டோட்டலா 200 மார்க்ஸ். 200 மார்க்ஸுக்கான ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம 30 மாடல் டெஸ்ட் பார்க்க போறோம். எப்படின்னா 19 வீக்லி மாடல் டெஸ்ட் பார்க்க போறோம். சரியா? நம்ம 19 ஷெட்யூல் போட்டிருக்கோம் 19 வாரத்துக்கு. அந்த 19 வாரமுமே அந்த வாரத்துல நம்ம என்ன நடத்துறோமோ, அதுல இருந்து நம்ம ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் சண்டே நம்ம வந்து வைப்போம். சரியா? ஸோ இது எப்படி வைக்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து நாங்க சண்டே மார்னிங் ஒரு டைமிங் ஃபிக்ஸ்டு டைமிங் வந்து நம்ம செட் பண்ணிட்டு, நம்ம வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிருவோம். நம்மளுடைய பேட்ச் டெலகிராம் பேட்ச் குரூப்ல. அத சென்ட் பண்ணிட்டோம்னா, நான் உங்களுக்கு இப்ப வந்து இந்த ஷெட்யூல் நான் போட்டதுக்கு அப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்புறேன் நாளைக்கு. ஓகேவா? ஸோ நீங்க அத வந்து ஒரு 30 ஜெராக்ஸ் வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க. சரியா? நீங்க ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ரூ. 10 வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஜெராக்ஸ் போடுறதுக்கு வந்து ரூ. 1 இல்ல ரூ. 2 தான் வரும். சரியா? நீங்க ஒரு 30 இல்ல 40 ஷீட் வந்து ஜெராக்ஸ் மட்டும் அதுல வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க. கலர் பிரிண்ட்லாம் தேவையில்ல. பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலே போதும். நீங்க போட்டு வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட் நடத்தும்போது ஒவ்வொரு வீக் நம்ம என்ன படிக்கிறோமோ, அத நம்ம நடத்துனோன, நீங்க அந்த ஓஎம்ஆர வச்சு அட்டெண்ட் பண்ணிட்டு, நாங்க குறிப்பிட்ட டைமிங் குடுப்போம். அந்த டைமிங்குள்ள நீங்க அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, நீங்க எங்களுக்கு அந்த ஷீட்ட வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணணும். சரியா? ஸோ அது என்னென்ன மெத்தடுங்கிறத நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து அப்பப்ப நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். சரியா? நீங்க அப்படி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மார்க்க வந்து நாங்க வேலிடேட் பண்ணி, உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து நாங்க போடுவோம். சரியா? வீக்லி இது நடக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மண்டே வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து ரோல் நம்பர் வந்து குடுத்துருவோம். சரியா? ஸோ இது வந்து மத்த பேட்ச்லலாம் வந்து செய்றாங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ நம்ம வந்து இது இந்த மாரியான ஸ்டெப்ஸ வந்து நம்ம கையில எடுத்திருக்கோம். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கம்மிங் மண்டே இந்த அட்மிஷன் குளோஸ் ஆனதுக்கப்புறம், நம்மகிட்ட எவ்வளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே ஆல்ஃபபெட்டிக்ஸ் ஆர்டர்ல நம்ம ரோல் நம்பர் வந்து தனித்தனியா செப்பரேட்டா வந்து நம்ம குடுக்க போறோம். சரியா? நீங்க அந்த ரோல் நம்பரை போட்டு தான் உங்களுடைய டெஸ்ட் எழுதி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை உங்களோட ஆன்சர் பேப்பரை சப்மிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நாங்க அதை வந்து கரெக்ஷன் பண்ணி மறுநாள் வந்து உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை வந்து நாங்கள் போட்டுருவோம். சரியா? நீங்க அப்போ வீக்லி நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க டெவலப்மெண்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு வந்து நீங்க செக் பண்ணிக்கிட்டே வருவீங்க. ஒன்று. ஸோ இப்போ வீக்லி மட்டும் தான் டெஸ்ட்டா, அதை விட வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீக்குக்குள்ளே டெஸ்ட் இருக்கு. சரியா? டெய்லியுமே டெஸ்ட் இருக்கு. அது எப்படிங்கிறத நான் அடுத்து சொல்றேன். நான் இப்போதைக்கு நம்ம மாடல் டெஸ்ட்டை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? அடுத்து 11 ஃபுல் மாடல் டெஸ்ட்னு வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 19 அடுத்து ஒரு 11. இந்த 11 எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த பேட்ச் நம்ம ஃபுல்லா இந்த 19 வீக்கும் வந்து நம்ம இந்த ஷெட்யூல் 19 ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு 11 நாட்கள் வந்து நம்ம தொடர்ந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து அட்டெண்ட் பண்ண போறோம். சரியா? நான் அத வந்து கடைசியா சொல்றேன். அதுக்கான டேட் வந்து கடைசியா சொல்றேன். தொடர்ந்து பாருங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஷெட்யூல் 1 அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இத 3 ஏரியாவா வந்து பிரிச்சிருக்கோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பொதுத்தமிழ், அடுத்து வந்து மேத்ஸ், அடுத்து வந்து ஜெனரல் ஸ்டடீஸ். சரியா? நான் இந்த ஒரு ஷெட்யூல வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதே மாடல்ல தான் நம்ம 19 ஷெட்யூலும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொதுத்தமிழ் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இயல் வீடியோஸ். சரியா? 6th வந்து இயல் 1 to 3 நம்ம வெறும் ஒரு வாரத்துக்கு நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வாரத்துக்கு நீங்க 3 இயல்கள் மட்டும் தான் படிக்க போறீங்க. சரியா? ரொம்ப 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 கம்மி. சரியா? உங்களுக்கான சூழ்நிலைகள நாங்க வந்து அனலைஸ் பண்ணி, நீங்க வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்க இருக்கீங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து படிக்கிறவங்க இருக்கீங்க. 1 வயசு, 2 வயசு குழந்தை இருந்து படிக்கிறவங்க இருக்கீங்க. ஸோ இந்த மாரிலாம் சிச்சுவேஷன் எல்லார்கிட்டயும் நாங்க கேட்டு அனலைஸ் பண்ணி தான் இந்த மாரியான ஒரு ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இயல் 1 to 3 மட்டும் தான் நீங்க ஒரு வாரத்துக்கு 3 இயல்கள் மட்டும் தான். சரியா? படிக்க போறீங்க. ஆல்டர்னேட் டேஸ்ல வந்து இருக்கும். சரியா? அது எப்படிங்கிறத அடுத்து நான் டைம் டேபிள்ல சொல்றேன். அடுத்து இலக்கணம் வீடியோ பொறுத்தவரைக்கும் ஒரு டாபிக். இந்த ஒரு டாபிக் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு சிலபஸ்ல குடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த சிலபஸ்ல இருந்து நம்ம இந்த அகர வரிசைப்படுத்துக அப்படிங்கிற டாபிக் இந்த ஒவ்வொரு டாபிக்கா வந்து நம்ம வரிசையா எடுத்திருக்கோம். சரியா? அந்த சிலபஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? சிலபஸ் டாபிக் வந்து நம்ம தனித்தனியா வந்து பிரிச்சு எடுத்திருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இயல் வைஸாவும் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸாவும் நம்ம இலக்கணம் வந்து உங்களுக்கு தனியா எடுத்து குடுக்குறோம். சரியா? இது வந்து புக் மெட்டீரியல் வந்து 6th வந்து குடுத்துருவோம். இந்த இலக்கணம்க்கு வந்து நம்ம ஓன் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி குடுத்துருவோம். ஓகேவா? அடுத்து திருக்குறள பொறுத்தவரைக்கும் ஒரு வாரத்துக்கு 2 அதிகாரம். சரியா? நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு நாளைக்கு 5 குறளா வந்து 4 நாள் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து போடுவோம். சரியா? 20 குறளுக்கு வெறும் 5 குறளா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே யாருக்காக அப்படின்னா,
கம்மியான டைமிங்ல ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான். சரியா? ஸோ அவங்களுக்காக தான் வந்து நம்ம முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் குடுத்துருக்கோம். நீங்க வந்து இப்ப இருக்கிற டைமிங்ல நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா போஸ்டிங் வாங்குறவங்களுக்கான ஷெட்யூல வந்து நம்ம இத ரெடி பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு செப்பரேட் பண்ணி ஒவ்வொன்னையும் தனித்தனியா வந்து குடுக்க போறோம். சரியா? அடுத்து ஸ்பெஷல் டாபிக். ஸ்பெஷல் டாபிக்க பொறுத்தவரைக்கும் சாரி. ஸ்பெஷல் டாபிக் என்ன அப்படின்னா, 11 கீழ்க்கணக்கு நூல்கள் தொடர்பான செய்திகள். சரியா? இது என்ன அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம யூனிட் 7 போனோம். தமிழோட சிலபஸ்ல யூனிட் 7 போனோம் அப்படின்னா, 85 கொஸ்டின் வந்து இலக்கணம்னு நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்ட்டாங்க. சரியா? கடைசி இந்த 15 கேள்விகள் மட்டும் தான் வந்து நம்மளுக்கு இதுல குடுத்துருக்காங்க. 15 கேள்விகள மட்டும் தான் இலக்கியத்துல வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த 15 கேள்விகள்ல உள்ள தலைப்புகள், இது எல்லாமே வந்து திருக்குறள். இந்த வயலட் கலர்ல நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம் தெரியுமா? இது எல்லாமே வந்து திருக்குறளுக்கான தலைப்புகள். சரியா? மொத்தம் வந்து 20 தலைப்புகள். இந்த 20 தலைப்புகள் வந்து நம்ம வீடியோஸ் வந்து குடுக்குறோம்னு சொல்லிட்டோம். ஆல்ரெடி நம்ம திருக்குறள் பார்த்தோம் இல்லையா? ஒரு வாரத்துக்கு 2 அதிகாரம் அப்படிங்கிற மாரி நம்ம முடிச்சுருவோம். ஸோ பேலன்ஸ் இந்த இருக்கு பார்த்தீங்களா? அறநூல்கள் தொடர்பான செய்திகள், நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னார் 40, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, ஔவையார் பாடல்கள். அதுக்கப்புறம் தமிழின் தொன்மை, சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் உ.வே. சாமிநாத ஐயர், தோப்போ மீனாட்சி சுந்தரனார், சி. இலக்குவனார் இவங்கள மாதிரியான தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் தமிழ் சான்றோர்கள் தொடர்பான செய்திகள். பாவேந்தர், தி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இவங்க எல்லாரையும் பத்தி தான் நம்ம இந்த ஸ்பெஷல் டாபிக்ல பார்க்க போறோம். சரியா? ஸோ ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு டாபிக். இப்ப இந்த வாரத்துக்கு வந்து ஷெட்யூல் 1ல வந்து 11 கீழ்க்கணக்கு நூல்கள் குடுத்துருக்கோமா? ஸோ அடுத்த ஷெட்யூல்ல பாருங்க, நாலடியார், நான்மணிக்கடிகைன்னு குடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்த ஷெட்யூல்ல பழமொழி 400, முதுமொழி காஞ்சி. ஸோ இந்த மாரி வந்து இது போய்க்கிட்டே இருக்கும். 2 டாபிக்கா வந்து நம்ம குடுத்துருவோம். இது எல்லாமே ஓன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். சரியா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா நீங்க தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஒரு வாரத்துக்கு 3 இயல் படிக்க போறீங்க. இலக்கணத்துல ஒரே ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஸோ அந்த ஒரு டாபிக் பார்த்துட்டு அதுலேருந்து என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, இதுவரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் இருக்குங்கிறதையும் நாங்க எடுத்து குடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகேவா? அடுத்து திருக்குறள்ல 2 அதிகாரம். வெறும் 20 குறள் மட்டும் பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு 5 குறள் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து 4வதா ஸ்பெஷல் டாபிக். ஸ்பெஷல் டாபிக்க பொறுத்தவரைக்கும் ஒரு 2 டாபிக். சரியா? வீக்லி வந்து வாரத்துல ஒரு 2 நாள் வந்து நாங்க தனியா வந்து நோட்ஸ் ரெடி பண்ணி குடுத்துர்றோம். அது என்ன ஒரு 2 பக்கம் இல்ல 3 பக்கம் இருக்கும். சரியா? அவ்வளவுதான் இருக்கும். டீட்டெயில் நம்ம எடுத்து குடுத்தோம்னா. அதுக்கு மேல பெருசா இருக்காது. ஓகேவா? இதுதான் தமிழுக்கான மாடல். இதே மாடல்ல தான் நம்ம ஃபுல்லா கன்டின்யூ பண்ண போறோம். அடுத்து 6த்ல செகண்ட் டெர்ம் வரும். அடுத்த 3 இயல் வரும். அடுத்து இலக்கணத்துல உள்ள அடுத்த டாபிக் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிற டாபிக் வரும். திருக்குறள்ல அதுக்கு அடுத்த 2 அதிகாரங்கள். சரியா? ஸோ இதே மெத்தட்ல தான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் போட்டிருக்கோம். சரியா? அடுத்து 7த் ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. 6த் 6வது ஷெட்யூல், அடுத்து 7வது ஷெட்யூல். இது டோட்டலா இது எங்கே முடியும் அப்படின்னா, 15த் ஷெட்யூல்ல வந்து நம்மளுக்கு 10த் முடியும். சரியா? 6த் டூ 10த் வந்து எங்கே முடியுது அப்படின்னா, 15த் ஷெட்யூல்ல வந்து முடியுது. ஸோ 15த் ஷெட்யூலுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல 10த் ஷெட்யூல்ல வந்து நம்மளுக்கு திருக்குறள் முடிஞ்சிடும். சரியா? 10வது ஷெட்யூலோட நம்மளுக்கு 20 அதிகாரங்கள் வந்து திருக்குறள் வந்து முடிஞ்சிரும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் 11வது ஷெட்யூல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? 11வது ஷெட்யூல்ல இருந்து நம்ம ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 11வது ஷெட்யூல்ல என்ன பண்ண போறோம்னா, 6த் தமிழ் நியூ புக்கான ரிவிஷன். சரியா? ஃபுல் ரிவிஷன். அடுத்து 12வது ஷெட்யூல்ல 7த் 1ல இருந்து 5 இயல்களுக்கான ரிவிஷன். சரியா? இதுல இந்த 12வது இயல் நம்ம என்ன பார்க்குறோம் பாருங்க. 9த் தமிழ்ல 7, 8, 9 லெசன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இலக்கணத்துல பல பொருள் தரும் ஒரு சொல் அறிக. அது அந்த டாபிக் பார்ப்போம். ஸ்பெஷல் டாபிக்ல வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரும் ஜி.யு. போப்பும் பார்ப்போம். சரியா? ஸோ எல்லா ஷெட்யூலும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அந்த மாடல் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே மாடல்ல தான் உங்களுக்கு எல்லாமே வரும். சரியா? ஸோ அடுத்து பாருங்க. இது 13வது ஷெட்யூல்ல 7வதுல வந்து அடுத்த 4 இயல்கள். சரியா? இப்படியே வந்து இது கன்டின்யூ ஆகும். கன்டின்யூவா 19த் இயல் வரைக்கும் போயிரும். சரியா? 19த் ஷெட்யூல் வரைக்கும் இது போயிரும். ஓகேவா? இந்தா 19த் ஷெட்யூல்ல நம்ம 12த் நியூ புக் வரைக்கும் பார்த்து முடிச்சுருவோம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் ரிவிஷனும் வந்து 10த் 6த் டூ 10த் தான் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம். 70% கொஸ்டின்ஸ் வந்து 70 to 80% 85% சாரி 85% கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு 10த் வரைக்கும் தான் கேட்கறாங்க. 6த் டூ 10த்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ அதனால நம்ம அத வந்து ஷெட்யூல் முடியறதுக்குள்ளயுமே 2 வாட்டி ரிவிஷன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒர்க்க படிச்சிடுறோம். அதுக்கு அடுத்த ஒர்க்க ரிவிஷன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இதுதான். அடுத்து இப்ப நம்ம என்ன அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேத்ஸ். மேத்ஸும் அதே மாரி தான். மேத்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு டாபிக். சரியா? இதான் வந்து ஷெட்யூல்.
இப்ப இதுதான் வந்து மாடல். இந்த மாடல்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு டாபிக். இப்ப டைம் அண்ட் ஒர்க்னா திங்கள்ல இருந்து சனி வரைக்கும் டெய்லி டைம் அண்ட் ஒர்க்ல 10, 10 சம்ஸ் வந்து நம்ம நடத்திருவோம். சரியா? அது நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் 5 சம் வந்து ஹோம்வொர்க் குடுத்துருவோம். அந்த வீடியோ நடத்தி முடிச்சோனே, அதிலேயே வந்து உங்களுக்கு 5 சம் ஹோம்வொர்க் குடுத்துருவோம். அந்த ஹோம்வொர்க் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கே நம்மளுடைய டெலகிராம் குரூப் பேட்ச்ல இருக்கு பார்த்தீங்களா? டெலகிராம் குரூப். அந்த டெலகிராம் குரூப்ல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும். அதுல ஒரு 10ல இருந்து 15 சம்ஸ் வந்து இருக்கும். நம்ம காலையில என்ன மாடல்ல வந்து கிளாஸ் உங்களுக்கு நடத்தியிருக்கோமோ, அந்த மாடலுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஈவினிங் வந்து வரும். சரியா? அந்த மாடல்குள்ள இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து நாங்க எடுத்து வச்சிருப்போம். ஸோ நீங்க அத வந்து அட்டெண்ட் பண்ணி பார்த்துட்டு, நீங்க எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத வந்து நீங்க ஷேர் பண்ற மாரி இருக்கும். சரியா? ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் இருக்கும். சரியா? நான் அத வந்து இப்ப எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இப்ப அடுத்த டைம் டேபிள்ல வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் 4 பாடங்கள். சரியா? ஒரு வாரத்துக்கு 4ஏ 4 பாடம் தான். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப வந்து லெத்தாஜிக் கொஞ்சம் ஈஸியா தான் நம்ம வந்து இத வச்சிருக்கோம். சரியா? ஏன்னா தமிழ பொறுத்தவரைக்கும் 3 இயல் தான். இலக்கணம், திருக்குறள், ஸ்பெஷல் டாபிக்லாம் வந்து ஒரு மேட்டர் கிடையாது. சரியா? இதெல்லாம் ஒரு விஷயமா பார்க்காதீங்க. டைம் அண்ட் ஒர்க்க பொறுத்தவரைக்கும் நம்ம டெய்லி நம்ம கிளாஸஸ பார்த்து நம்ம கொண்டு போறோம். ஸோ, அதனால அத பத்தி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. ஜிஎஸ்ல நீங்க 4 பாடம் படிக்கணும். சரியா? ஒரு வாரத்துக்கு 4 லெசன் வந்து நம்ம படிக்கணும். ஸோ, அதுவுமே வந்து நீங்க நடத்த மாட்டீங்களா அப்படின்னா, எல்லாமே நடத்துவோம். எல்லாத்துக்குமே கிளாஸஸ் இருக்கு. தமிழுக்கும் சரி, டைம் அண்ட் ஒர்க்கும் சரி, ஜெனரல் ஸ்டடீஸும் சரி, எல்லாத்துக்குமே வந்து கிளாஸஸ் நடத்தி, அதுக்கான டெஸ்ட்டும் வந்து நாங்க வச்சுருவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான ப்ராசஸ். பொது தமிழ், மேத்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ். இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான ப்ராசஸ். அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம குடுப்போம். நீங்க வந்து அத பார்த்துட்டு உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, நம்மள வந்து தனியா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் ஓவர் வியூவா வந்து சொல்லிர்றேன். ஓகேவா? ஸோ அடுத்தது நம்மளுக்கு கடைசியா நம்மளுக்கு வந்து எப்போ ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2025லிருந்து 11/7/2025 வரைக்கும். சரியா? ஒரு 11 ஃபுல் மாடல் டெஸ்ட். 12ஆம் தேதி உங்களுக்கான ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுப்போம். 13ஆம் தேதி நீங்க போறீங்க, எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்க, கலக்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. சரியா? ஸோ 12ஆம் தேதி நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸாம் ஹால்குள்ள என்னென்ன நீங்க பண்ணணும், எப்படி எப்படி நீங்க என்னென்ன இது வந்து மெட்டீரியல்ஸ் வந்து கொண்டு போணும், ஸோ எப்படி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அத வச்சுட்டு நீங்க 13ஆம் தேதி போறீங்க, எக்ஸாம் அட்டெண்ட் பண்றீங்க, போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சிரும். கிளியர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க. சரியா? ஸோ இதான் வந்து ப்ராசஸ். இப்ப இத வந்து வீக்லிக்கு வந்து நம்ம எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, இதுதான் வீக் ஷெட்யூல் வந்து இதுதான். சரியா? ஒரு வாரத்துல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கான ஷெட்யூல் வந்து இதுதான். சரியா? இதுல என்னன்னா, இப்ப தமிழ் வந்து நம்ம இயல் வீடியோ சொன்னோம் இல்லையா? அந்த இயல் வீடியோஸ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, எவ்ரி மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. சரியா? 3 நாளும் வந்து உங்களுக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் நாங்க அப்லோட் பண்ணிருவோம். நீங்க அத எப்போனாலும் பார்த்துக்கலாம். சரியா? உங்களுக்கான அந்த வீடியோ வந்து நம்மளோட பேட்ஜ்ல வந்து குரூப்லயே வந்து குடுத்துருவோம். டெலகிராம் சேனல்லயே வந்து நம்ம போட்டுருவோம். ஸோ நீங்க அந்த வீடியோ வந்து நீங்க எப்போனாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். நம்ம காலையிலேயே வந்து அத குடுத்துருவோம். ஸோ அந்த நம்ம பார்க்குற அன்னைக்கு நம்ம அந்த பார்க்குற ஒரு இயலுக்கான டெஸ்ட் உங்களுக்கு எப்போ இருக்கும்னா, மறுநாள் இப்ப நீங்க மண்டே எக்ஸாம் கிளாஸ் வந்து உங்களுக்கு வருதுன்னா, டியூஸ்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் வந்து இருக்கும். சரியா? 9 மணிக்கு நம்ம லைவ்ல வருவோம். லைவ்ல வந்து நீங்க அந்த தமிழ் நம்ம இயல் நடத்துனதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்போம். நீங்க ஆன்சர் சொல்லுவீங்க. ஒரு டிஸ்கஷனா நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டா, ரிவிஷனுக்கு ரிவிஷனா 2மே வந்து நம்ம பண்ண போறோம். சரியா? ஸோ எவ்ரி மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே வந்து தமிழ் கிளாஸஸ் இருக்கும். டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே நைட் 9 மணிக்கு வந்து அந்த இயலுக்கான டெஸ்ட் இருக்கும். சரியா? 3 இயல் வாரத்துல பார்க்க போறோம். அந்த 3 இயலுக்கு வாரத்துக்குள்ளே ஒரு டெஸ்ட். அந்த வாரம் முடிஞ்சு ஞாயித்துக்கிழமை அந்த 3 இயலும் சேர்த்து 100 மார்க்குக்கு டெஸ்ட். மேத்ஸுக்கும் அதே மாரி தான். ஸோ அடுத்தடுத்து நான் சொல்றேன். ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அடுத்து இலக்கணம். இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் புதன்கிழமை 9 மணிக்கு காலையில வீடியோ வந்துரும். சரியா? ஒரே ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ அதனால நம்மளுக்கு வாரத்துக்கே ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான். அந்த இலக்கணம் நம்ம நடத்தி 9 மணிக்கு புதன்கிழமை காலையில வந்து நம்ம வீடியோ போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அத நீங்க எப்பனாலும் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து திருக்குறள பொறுத்தவரைக்கும் காலையில மண்டே அண்டு டியூஸ்டே 11 மணிக்கு ஒரு 5 திருக்குறள், ஒரு அதிகாரம். அடுத்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. சரியா? தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து அடுத்த அதிகாரம் 5 குறள், 10 குறள். சரியா? டோட்டலா நம்ம ஒரு வாரத்துக்கு 2 அதிகாரங்கள் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 2 அதிகாரங்களும் வந்து நம்ம இப்படிதான் பிரிச்சு குடுக்க போறோம். ஓகேவா? அடுத்ததா ஸ்பெஷல் டாபிக். நம்ம இது எல்லாமே உள்ள சொன்னத தான் நம்ம இங்க நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அத நல்லா பார்த்து புரிஞ்சிருந்தா உங்களுக்கு இது புரியும். ஓகேவா? இல்லைன்னா அத திரும்ப பார்த்துட்டு கூட இத கன்டின்யூ பண்ணுங்க. அடுத்து வந்து ஸ்பெஷல் டாபிக்க பொறுத்தவரைக்கும் நம்ம 2 டாபிக் பார்க்குறோம்னு சொல்லியிருந்தோம். சரியா? அதுல வந்து 1 வந்து புதன்கிழமை மதியம் 1 மணிக்கும், சாட்டர்டே மதியம் 1 மணிக்கும் வரும். சரியா? இதுல இந்த டேஸ் வந்து ஃபிக்ஸ்டு. சரியா? இந்த டைமிங்லாம் வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நம்ம டைமிங்லாம் நம்மளுக்குள்ள நம்ம டிஸ்கஷன் பண்ணிட்டு, யார் யாருக்கு எப்படி டைமிங் இருக்கு, இல்ல உங்களுக்கு என்ன டைமிங் தோது வரும்னு கூட நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு
இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். உங்கள்ட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. டைமிங் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட வந்து கலந்துக்கிட்டு, அவங்களுக்கு எந்த டைமிங் அவைலபிளா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, நம்ம ஃபிக்ஸ்டா வந்து சொல்லுவோம். சரியா? ஆனா டேஸ் வந்து இதுதான். இந்த டேஸ்ல வந்து இப்படி தான் வரும். ஆல்டர்னேட்டிவா இப்படி தான் கிளாஸஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து மேக்ஸ பொறுத்தவரைக்கும் எவ்ரி டே மதியம் 3 மணிக்கு சரியா? டெய்லி மண்டே டூ சாட்டர்டே டெய்லி உங்களுக்கு 3 மணிக்கு கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா மேக்ஸுங்கிறது வந்து நம்ம போட தான் வரும். சரியா? அதனால மேக்ஸ் வந்து நம்ம டெய்லி போடணும். டெய்லி நம்ம மேக்ஸ்க்குள்ளே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து மேக்ஸ் ஈஸி ஆகும். அடுத்து அந்த மேக்ஸ்க்கான டெஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஈவினிங் 7 மணிக்கு டெலகிராம்ல கொஸ்டின் பேப்பர் போடுவோம். சரியா? நம்மளோட பேட்ஜ்ல நீங்க சேரணும் அப்படின்னா, கீழ இருக்கிற ஜிபே நம்பர்ல ₹100 கட்டி பே பண்ணிட்டு, அதுக்கு கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அத சென்ட் பண்ணுங்க. நம்ம உங்கள வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிருவோம். சரியா? அப்படி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து நம்ம அந்த பேட்ஜ் குரூப்ல போட்டுருவோம். அதுல போட்டோனே, நீங்க அத எடுத்து டெய்லி வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ, அப்ப நீங்க வந்து காலையில 10 சம் மாடல் பார்க்குறீங்க அப்படின்னா, ஈவினிங்கே அந்த மாடல்ல டெஸ்ட்டும் எழுதிடுறீங்க. ஸோ, இந்த மேக்ஸ் பயம் அப்படின்லாம் என்ட்ட நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பர்சனலா கான்டாக்ட் பண்ணியிருந்தீங்க. சார் எனக்கு மேக்ஸ் வந்து ரொம்ப பயம் சார். மேக்ஸ் வந்து எனக்கு வரவே வராது. மேக்ஸ்ல தான் எனக்கு போன வாட்டி மார்க்கே வரல. எனக்கு மேக்ஸ் நெனச்சா தான் சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அத வந்து சுத்தமா உடைக்கிறோம். மேக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு துளி கூட பயம் இருக்கக்கூடாது. நீங்க உள்ள போய் உட்காரும்போது 25 சம்ஸ என்னடா 25 சம்ஸ் அதுக்குள்ளயும் போட்டோமா? அப்படிங்கிற மாரி இருக்கணும். உங்கள அந்த அளவுக்கு வந்து நம்ம தயார் பண்ண போறோம். டெய்லி நீங்க மேக்ஸ் வந்து கொஸ்டின் போட்டு, மேக்ஸ் வந்து கொஸ்டின் டெய்லி அட்டெண்ட் பண்ணி, டெய்லி வந்து நீங்க ஹோம் ஒர்க் சம் பண்ணி நீங்க உங்களுக்கு வரம்போது, உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த பயமே வந்து விட்டு போயிரும். சரியா? மேக்ஸே வந்து உங்களுக்கு பழகிரும். உங்களுக்கே வந்து மேக்ஸ் போடுறது வந்து ரொம்ப புடிச்சு போயிரும். ஸோ அந்த மாரி தான் நம்ம இத மாத்த போறோம். சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து மேக்ஸ் கிளாஸஸ் வந்து நம்ம டெய்லி வச்சிருக்கோம். மேக்ஸ பத்தி நீங்க உங்களுக்கு வந்து ஒரு துளி பயம் கூட இருக்கக்கூடாது. நீங்க எக்ஸாம் ஹால்குள்ள போம்போது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணுமோ அத நாங்க பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே எதுக்கு குடுக்குறோம்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? இன்னும் நாங்க என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு எப்பப்ப டெஸ்ட் வைக்கணும்? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? உங்களுக்கு எப்ப ரிவிஷன் குடுக்கணும்? இந்த மாரி நெறைய ப்ராசஸ்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு. சரியா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கொசன்னு நாங்க அத எல்லாத்தையுமே டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண விரும்பல. ஏன்னா உங்களுக்கே வந்து என்னடா இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்படிங்கிற மாரி தோணிரும். ஸோ அதெல்லாம் இல்லாம நீட் அண்ட் சிம்பிளா, நீட்டா, அ ஷார்ட்டா உங்களுக்கு இதுதான் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கோம். சரியா? தமிழ்ல இதுதான், மேத்ஸ்ல இதுதான், ஜிஎஸ்ல இதுதான் அப்படின்னு குடுத்துட்டோம். இது எல்லாத்தையும் படிக்க வேண்டியது மட்டும் தான் உங்க வேல. சரியா? கிளாஸஸ் எடுத்து நாங்க குடுத்துருவோம். படிக்க வேண்டியது உங்க வேல. டெஸ்ட் வச்சு நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி ஞாபகப்படுத்தணும், என்னென்ன ஷார்ட்கட் குடுக்கணும், ஸோ உங்களுக்கு எப்படி மறக்க விடாம கொண்டு போணும், இதெல்லாம் வந்து நாங்க பார்த்துக்கிறோம். ஓகேவா? நீங்க எந்த கவலையும் பட வேணாம். ஸோ ஜிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் டெய்லி மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து 5 மணிக்கு வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து 5 மணிக்கு வீடியோ இருக்கும். சரியா? 4 லெசன். நம்ம 4 லெசன் சொன்னோம். ஸோ வாரத்துல 4 நாள் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த ஜிஎஸ்க்கான டெஸ்ட் எப்போ வைப்போம்னா, இந்த மண்டே அண்ட் டியூஸ்டே நம்ம பார்க்குற கிளாஸஸ்க்கான டெஸ்ட் வந்து புதன்கிழமை வைப்போம். அண்ட் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே பார்க்கறதுக்கான கிளாஸஸ் வந்து சாட்டர்டே சனிக்கிழமை வைப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞாயித்துக்கிழமை நம்ம என்ன பண்ண போறோம்னா, தமிழ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ். நம்ம பார்த்த ஜிகே பாடத்துல இருந்து ஒரு 75 கொஸ்டின். அதுக்கடுத்து நம்ம பார்த்த மேத்ஸ் டாபிக்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின். ஸோ டோட்டலா 200 மார்க்குக்கு மாடல் டெஸ்ட் நடக்கும். சரியா? ஸோ இது வீக்லி நடக்கும். இந்த வீக்லி நடக்கிற டெஸ்ட்டுக்கு தான் நம்ம ரோல் நம்பர் குடுத்துருவோம். ஓஎம்ஆர் ஷீட் வந்து நாங்க பிடிஎஃப் அனுப்பிச்சிடுறோம். அத வந்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டுருவோம். கொஸ்டின் பேப்பர் போட்டுட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாரி டைம் சொல்லுவோம். ஸோ அந்த டைமிங்குள்ள நீங்க எக்ஸாம் வந்து முடிச்சுட்டு எங்களுக்கு பேப்பர் வந்து நீங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா, நாங்க கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து வெளிய விட்டுருவோம். சரியா? ஸோ நீங்க எந்த எந்த இதுல வந்து நீங்க கேட்டீங்கனாலும், ஸோ ஒரு ₹100 சார்ஜ்ல வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு இதுதான். ஸோ வந்து நம்ம எதுக்காக இத பண்றோம் அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து இது கிடைக்கணும். ஸோ வந்து நீங்க வெளிய போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 1000, 2000, 2500 இந்த மாரி எவ்வளவோ அமௌண்ட் வந்து பே பண்றாங்க. ஸோ ஆனா வந்து நம்ம அந்த அளவுக்கு அதுல கிடைக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இதிலயே வந்து குடுக்குறோம். அத விட அதிகமாவே குடுக்குறோம். எதுலயுமே இந்த மாரி வீக்லி ஷெட்யூலு, இந்த மாரி டெய்லி ஷெட்யூல்லாம் வந்து நம்ம குடுத்து வந்து பார்த்தது கிடையாது. ஸோ நம்ம தான் வந்து குடுக்குறோம். ஸோ எப்படிங்கிறத நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. சரியா? உடனே வந்து ஜாயின் பண்ண வேணாம். நீங்க விசாரிச்சு பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கிறலாம். அடுத்ததா இப்ப டெய்லி ஷெட்யூல்ல நம்ம என்ன குடுப்போம்னா, டெய்லி எத்தன மணிக்கு கிளாஸ் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருவோம். சரியா? டெய்லி காலைல 5 மணிக்கு என்ன கிளாஸ், 9 மணிக்கு என்ன கிளாஸ், 11 மணிக்கு. ஸோ இந்த டைமிங்ல தான் நான் இப்ப ஒரு சில பேருக்கு டவுட் வரும். ஸோ இந்த டைமிங்ல தான் நான் வந்து பார்க்கணுமா? எனக்கு வந்து நான் வேலைக்கு போயிருவேனே, நான் இந்த டைமிங்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வீடியோ வந்து
நம்ம குரூப்ல இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். சரியா? அதுக்கான வீடியோ வந்து நம்ம சென்ட் பண்ணிருவோம். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, அப்ப வந்து நீங்க இத பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரியா? அத பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த வேலைக்கு போயிட்டு வரவங்க, இவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நம்ம இந்த மாரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வந்து கிளாஸஸ் வந்து வச்சிருக்கோம். ஒரு நாள் உங்களுக்கு இல்லைனாலும், ஒரு நாள் வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு டைமிங் கிடைக்கும். ஸோ இப்போ தமிழுக்குலாம் ஒரு இயலுக்கு நம்ம 2 நாள் வந்து டைம் குடுத்துருக்கோம். சரியா? ஸோ 2 நாள் நம்மளால ஒரு இயல் படிக்க முடியாதா? யோசிச்சு பாருங்க. அந்த மாரி நம்ம எல்லாத்தோட சூழ்நிலையும் வந்து யோசிச்சு கணக்கு பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாரி டெய்லி ஷெட்யூல்லாம் வந்து எல்லா இதுலயும் குடுப்பாங்களான்னு வந்து தெரியல. டெய்லி வந்து உங்களுக்கு இதுதான் வேலை அப்படிங்கிறத நம்ம குடுத்துருவோம். சரியா? ஸோ இப்ப ஆக மொத்தத்துல என்னன்னா, நீங்க ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. சரியா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்க மானிட்டர் ஆகிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்க வந்து மத்த பேட்ச் மாரி, மத்த இது மாரி நம்ம வந்து சும்மா குடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு, அப்படியே நம்ம இத மட்டும் குடுத்துட்டு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாரிலாம் கிடையாது. சரியா? டெய்லி நீங்க என்ன பண்றீங்க? வீக்லி நீங்க என்ன பண்றீங்க? உங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்களே நெனச்சாலும் இதுலருந்து வந்து நீங்க மிஸ் ஆக முடியாது. ஓகேவா? ஸோ நீங்க வந்து இப்ப நீங்க உறுதியா இருக்கிறத விட நாங்க ரொம்ப உறுதியா இருக்கோம். இந்த எக்ஸாம் வந்து நீங்க கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுல, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ உறுதியா இருக்கீங்களோ, அத விட நாங்க உறுதியா இருக்கோம். சரியா? ஸோ அததான் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ அதனால இத வந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஸோ வந்து நீங்க கரெக்ட்டா வந்து நீங்க பார்த்துக்கிட்டே வர்றது மட்டும் தான் உங்களுடைய கடமை. ஓகேவா? நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு 20 டாபிக் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுல வந்து ஒவ்வொரு டாபிக்கா வந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். சரியா? ஸோ இதுலருந்து என்னென்ன டாபிக் வருது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். டைம் அண்ட் ஒர்க் ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஆரம்பிப்போம் மேத்ஸு. அடுத்து எல்சிஎம், ஹெச்சிஎஃப். அதுக்கடுத்த வாரம் நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்ப்போம். அதுக்கடுத்த வாரம் பெர்சன்டேஜ் பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்த வாரம் ப்ராஃபிட் லாஸு. ஸோ அதுக்கடுத்த வாரம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏபிஜிபி. அப்புறம் சிம்பிளிஃபிகேஷனு, நம்பர்ஸு, 2டி. 2டிய பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெரிய டாபிக் அப்படிங்கிறதுனால 2 வாரம் வச்சிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2 வாரமா பிரிச்சு பார்க்க போறோம். சரியா? அடுத்து 3டிலயும் அதே மாரி தான். பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2 வாரம் வந்து நம்ம பிரிச்சு பார்க்க போறோம். சரியா? அடுத்து வந்து ப்ராபபிலிட்டி. அதுக்கப்புறம் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் இந்த வாட்டி 10 மார்க் வந்து தனியா அலாட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதனால ரீசனிங் வந்து நம்ம 4 வாரம் பார்க்க போறோம். பார்ட் 1, அடுத்து பார்ட் 2, அதுக்கப்புறம் பார்ட் 3, அதுக்கப்புறம் பார்ட் 4. சரியா? 10 மார்க்குமே 1 மார்க் கூட விடாம எடுக்கிறதுக்கு. சரியா? ஸோ கம்ப்ளீட்லி வந்து இது உங்களுக்கான ஷெட்யூல வந்து நாங்க ரெடி பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் வந்து எனக்கு டைம் இல்ல சார், எனக்கு கொஞ்ச நேரத்துல தான் நான் படிக்க முடியும். நான் கொஞ்ச நேரத்துல படிச்சாலும் கம்ப்ளீட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இந்த வாட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும்னு நெனைக்கிறேன். அப்படிங்கிறவங்களுக்காக பார்த்து நம்ம வந்து ரெடி பண்ண ஷெட்யூலு. ஸோ உங்களுக்காக அவ்வளோ ஈஸியா வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுதுங்கிறது வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. நான் அத வச்சு தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல என்ட்ட கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ண வேணாம். அந்த நம்பருக்கு கால் இல்ல. ஸோ அத வந்து நம்ம ஆஃபீஸ் நம்பரா வந்து நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதனால வேற ஊர்ல ஒருத்தவங்க வந்து நம்ம வேற ஒரு ஸ்டாஃப் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி மணி மணி சாருங்கிறவரு தான் வந்து அந்த மெசேஜஸ் எல்லாமே வந்து இது பண்ணுவாரு. ஸோ வந்து நம்ம தான் வந்து அதுக்கான ரிப்ளை வந்து நான் தான் வந்து குடுப்பேன். ஸோ, அதனால நீங்க அத கால் பண்ணீங்க அப்படின்னாலும் என்னால வந்து அட்டெண்ட் பண்ண முடியாது. WhatsAppல மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ, நீங்க எதுவும் வாய்ஸா சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, வாய்ஸ் மெசேஜா அனுப்புங்க. ஓகேவா? ஸோ, வேற எதுனாலும் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு 5 டூ 6 ஹவர்ஸ்க்குள்ள அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. நீங்க ஆல்ரெடி நம்ம ஸ்டூடண்ட்ஸ்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட அவங்க மெசேஜ் அனுப்பி ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ, ஒரு சில டைமிங் நம்ம ஒர்க்ல இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஓகேவா? அவ்வளோதான். வேற ஒண்ணும் இல்ல. ஸோ, இப்ப இத பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். GSஅ பொறுத்தவரைக்கும் வாரம் 4 பாடங்கள். சரியா? எல்லா வாரமுமே 4 பாடங்கள் வந்துரும். நம்ம கரெக்ட்டா 16வது வாரத்துல மெயினான லெசன்ஸ் ஃபுல்லாமே பார்த்து முடிச்சுருவோம். 10த், 11த், 12த்துக்குள்ள இருக்கக்கூடிய மெயினான லெசன்ஸ் வந்து கம்பல்சரி பார்க்க வேண்டிய லெசன்ஸ் எதுல அப்படின்னா, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, பாலிட்டி, யூனிட் 6 இது எல்லாத்துக்குமான இது முடிச்சுருவோம். 17வது வாரத்துலேருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, 17வது வாரம் பாலிட்டில 6த், 7த், 8த், 9த் இந்த 4 ஸ்டாண்டர்ட்ல உள்ள லோ ஸ்டாண்டர்ட்ல உள்ள இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ், புக் பேக், பாக்ஸ் டாபிக் இது மட்டும் பார்க்க போறோம். ஓகேவா? அதே மாரி 18வது வாரம் நம்ம எக்கனாமிக்ஸ்ல உள்ள 6த், 7த், 8த், 9த் அதுக்கான லெசன்ஸ் வந்து மட்டும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் 19வது வாரம் ஹிஸ்ட்ரியில உள்ள 6த், 7த், 8த், 9த் ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுடைய டோட்டல் பிளான். இந்த மாரி தான் வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியா உங்கள வந்து கொண்டு போறோம். நீங்க தொடர்ந்து பயணிச்சா மட்டும் போதும். ஸோ இவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஸோ இதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். எவ்வளோ டைமிங் ஆச்சுன்னு தெரியல. ம்.
ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழ கமெண்ட்லயும் சொல்லுங்க. எனக்கு வந்து தனியா பர்சனலா வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு நான் உங்களுக்கு இதில ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நாளைக்கு திரும்ப ஒரு வீடியோல வரேன். நம்ம ஆல்ரெடி நேத்தே டிலே ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக, இன்னைக்கு கண்டிப்பா குடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்தோம். கண்டிப்பா உங்களுக்கு சந்திச்சே ஆகணும். உங்களுக்கு ஷெட்யூல் குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரே இதுக்காக தான் வந்தோம். ஓகேவா? ஸோ சயின்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன? சயின்ஸ பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். சயின்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, சயின்ஸ்ல வந்து நம்மளுக்கு வெறும் 5 கொஸ்டின் தான் இந்த வாட்டி குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ சயின்ஸ்ல நம்ம 5 கொஸ்டின் அப்படிங்கிறதுனால, நம்ம அத அத வந்து நம்ம ஷெட்யூல்ல குடுக்கல. ஆனா சயின்ஸ்க்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, வெறும் 9த், 10த்ல உள்ள புக் பேக் அண்ட் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்ல உள்ள 9த், 10த் இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ்ல உள்ள புக் பேக்கும் பாக்ஸ் டாபிக்கும் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? புக் பேக்கும், பாக்ஸ் டாபிக்கும் மட்டும் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு வீக்லயே வந்து நான் இடையில இடையில நம்மளுக்கு எப்ப கேப் கிடைக்குதோ, நான் அந்த டைமிங்ல வந்து உங்களுக்கு நடத்துவேன். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்து நான் உங்களுக்கு வந்து குடுப்பேன் சயின்ஸ்லேருந்து. சரியா? நான் எல்லாத்தையுமே வந்து நெறையா இது உங்களுக்கு குடுத்து உங்கள கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. ஸோ அதனால எது மெயினோ அத மட்டும் குடுத்துருக்கேன். இது போக நெறையா ப்ராசஸ் உள்ள இருக்கு. நீங்க பேட்ச்ல வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான நெறையா சர்ப்ரைஸ் வந்து உள்ள இருக்கு. சரியா? ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல வந்து நம்ம உள்ள குடுக்க போறோம். ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம குடுத்துக்கிட்டே இருக்க போறோம். அவங்களோட வந்து ஒரு கனெக்ஷன்ல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் வந்து குடுத்துக்கிட்டே இருக்க போறோம். சரியா? ஸோ ஒன்ஸ் குடுத்துட்டு நம்ம நிப்பாட்ட போறது கிடையாது. ஸோ தொடர்ந்து டெய்லி வந்து மானிட்டர் பண்ணி, டெய்லி ஏதாவது விஷயங்கள் புதுசு புதுசா அவங்கள குடுத்து, அவங்கள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் 1% அவங்கள வந்து நான் ஒரு நாள் வந்து நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா போதும். சரியா? 100 டேஸ்ல நம்ம 100% வந்து அச்சீவ் பண்ணிறலாம். இவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். சரியா? ஸோ முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் நான் இதுல என்ன சொல்லணும் அப்படின்னு நெனச்சேன்னா, நீங்க வந்து உங்கள நம்பணும். சரியா? நீங்க 100% வந்து நீங்க உங்கள நம்புனா மட்டும் தான் நீங்க இதுல வந்து அச்சீவ் பண்ண முடியும். சரியா? இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன இப்படி சொல்றேன்னு நெனைக்காதீங்க. ஸோ நான் மட்டும் உங்களுக்காக இந்த சைடு பாசிட்டிவா நெனச்சா பத்தாது. நீங்களும் வந்து அதுக்கு ஈக்குவலா பாசிட்டிவா வந்து நீங்களும் யோசிக்கணும். சரியா? நான் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறேனோ, அவ்வளோ தூரம் நீங்களும் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நம்பணும். சரியா? எண்ணம் தான் இங்க ரொம்ப முக்கியம். எண்ணங்கள் வந்து கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான். உங்களுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப ஹையா இருந்தா மட்டும் தான் உங்களால அச்சீவ் பண்ண முடியும். சரியா? உங்களுடைய எண்ணங்கள ஹையா வைங்க. குரூப் 4ஓட நிக்காதீங்க. இதே சிலபஸ் தான் குரூப் 2க்கும், குரூப் 1 பிரிலிம்ஸுக்கும். சரியா? ஸோ நம்ம டோட்டலா தான் பண்ண போறோம். ஸோ இந்த ஷெட்யூல் வந்து இப்ப நம்ம ஆரம்பிச்சு குரூப் 4 முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து குரூப் 2, அடுத்து குரூப் 1. ஸோ டோட்டலா தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதுக்கான கோச்சிங்கும் வந்து நம்ம கன்டினியூஸா குடுக்க தான் போறோம். சரியா? ஸோ அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். பாசிட்டிவ் திங்கிங்கோட இருங்க. என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க உறுதியா நம்பணும். சரியா? உங்களால முடியும்னு நான் நம்புறேன். என்னால முடியும்னு நீங்க நம்புங்க. சரியா? ஸோ அது மட்டும் தான் நான் உங்கள்ட்ட வந்து சொல்லணும்னு நெனச்சேன். வேற எதுவும் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நாளைக்கு வரேன். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ரொம்ப டைமிங் ஆயிருச்சு. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தா போயிருச்சு. நான் எதுவும் ரிப்பீட்டடா சொல்லியிருந்தா சாரி. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டா ஒன் டைம் வந்து சொல்லிக்கிறேன். அ பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, வர 17ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வந்து ரூ. 100 பே பண்ணி இந்த இதுல வந்து சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு பாருங்க, நீங்க மத்த இடத்துல விசாரிச்சு பாருங்க. மத்த பேட்ச் எல்லாமே விசாரிங்க. இந்த பேமெண்ட்டுக்கு இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு வேற எங்கேயாவது குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வேற எங்கேயும் நான் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல அப்படின்னு நம்மள்ட்ட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ யாரையும் வந்து நம்ம வற்புறுத்தல. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் ஆல்ரெடி 75-80% சீட்ஸ் வந்து ஃபில் ஆயிருச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஃபாஸ்ட்டா வந்து நமக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் வந்து வர 16ஆம் தேதி. ஓகேவா? ஸோ வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இதோட வந்து நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ உங்கள வந்து நான் மீண்டும் வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.